தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என்னை பற்றி நான் யோகா மாஸ்டர். சென்னையில் 9100 குட்டிக்கரணம் போட்டு கின்னஸ் சாதனை செய்திருக்கிறேன். தொடர்ந்து 3 மணி நேரம் தலைகளாக நின்று உலக சாதனை செய்திருக்கிறேன். மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக கண்ணாடி அறையில் இருந்து 21 நாள் சாப்பிடாமல் பேசாமல் இருந்து சாதனை செய்திருக்கிறேன். நான் தங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் குடியமுத்தூர் காசா எண் 277/123 மற்றும் 495/1 என்ற இடங்கள் சுமார் 200 வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய மூதாதையர்களுக்கு அரசர்கள் காலத்தில் தேவதாயி இனாமாக கொடுக்கப்பட்டது. இனாம் என்றால் கௌரவம், அன்பளிப்பு என்று பொருள். ஊழியம் செய்ததற்காக, சேவை செய்ததற்காக கொடுக்கப்பட்டது. ஊர்ல அரசர்கள் காலத்துல சவம் புதைப்பவர்கள், பிணம் புதைப்பவர்களுக்கு, கோயில் குளங்கள் பூஜை செய்பவர்களுக்கு, தண்ணீர் பந்தல் வைப்பவர்கள் போன்ற சமூக சேவை செய்கிறவர்களுக்கு அரசர்கள் 5 ஏக்கர், 10 ஏக்கர், 20 ஏக்கர் என்று தானமாக கொடுத்தார்கள். அந்த இனாமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் பூஜாரி இனாம், சவ இனாம், தேவதாயி இனாம், தேவதாசி இனாம், தண்ணீர் பந்தல் இனாம் என்றெல்லாம் வகைப்படுத்தப்பட்டு 420 வகையான இனாம்கள் உண்டு. இந்த இனாம்கள் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 1863ஆம் வருடம் இனாம் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இனாம் அபாலிஷன் அண்ட் கன்வெர்டட் இன்டு ரைட் டு வாரி ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அந்த காலகட்டத்தில் குஜராத், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக இனாம்தாரர்களுக்கே அந்த இடத்தை பத்திரம் பதிவு செய்து கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் விற்க, வாங்க, குத்தகைக்கு விட அனுமதிக்கப்பட்டு அவர்கள் வசம் சென்றது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி செய்யவில்லை. எங்களுடைய பூமி 1985 90 வரை 2 தாசில்தார்கள், ஒரு கலெக்டர் ஆய்வு செய்து இது தனியார் பூமி, தனியாருக்கு சொந்தமானது என்று சான்றும் அத்தாட்சி கடிதங்களும் கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆதி திராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்டவருக்காக 2 ஏக்கர் நிலம் எங்களிடம் கேட்டபொழுது நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லும் விலை பேசி விலைக்கு கொடுத்தோம். அதை இந்து அறநிலைத்துறை இது கோயில் பூமி விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கலெக்டர் கேட்டாரு, கோயில் பூமி தான் எவிடன்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்து அறநிலைத்துறையினால கோயில் பூமிக்கு எவிடன்ஸ் காட்ட முடியாதனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு எங்களிடம் இடத்தை விலைக்கு எடுத்துக்கொண்டார்கள். அந்த பணத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று இந்து அறநிலைத்துறை போய் கேட்கறாங்க. கோயில் பூமின்னு சொன்னவங்க கோயில் பூமி நீங்களே விற்கிறீங்களா? இடத்த எடுக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்கணும். இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் ஊர்ல இது இனா பூமி எல்லாம் காமிச்சு இது கோயிலுக்கு சொந்தமானது என்று பரப்பி அந்த பூமியை ஆக்கிரமித்து லீஸுக்கு விட்டு இந்த மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை மன உளைச்சல் ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை பாதிக்கும்படி செய்கிறார்கள். தயவு செய்து முதல்வர் அவர்கள் இந்த இடத்தை மீட்டுக் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் 8% மக்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், 12 லட்சம் ஏக்கர் இந்த மாதிரி வாழ்வாதாரத்தின் விளிம்பில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பட்டாதாரர்களுக்கு இந்த இனாம் நிலங்கள் எல்லாம் எங்களுக்கு வாழ்வில் ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.